எங்கிட்டயும் நானாக இப்போ பேர் வைக்க போகிறேன். இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிறோம்னாக்கா அப் டு லைஃப் வரைக்கும் இருக்கும். ஆனால் சில டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹைலி காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதுக்கு நம்ம பேரை குடுக்கும்போதே பர்ட்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் குடுக்க முடியாது. 100%ல 1% தான் அந்த மாரி டேட் இருக்கும். ரொம்ப ஹைலி காம்ப்ளிகேட்டடான ஒரு சில டேட்டு 1% இருக்கும். அது பார்ட்டா தான் குடுக்கணும். பார்ட்டுன்னா இத்தனை வருஷத்துக்கு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் திருப்பி மாத்தணும். காரணம், அது பை பர்த்லயே வந்து அந்த மாரி ப்ராப்ளத்துக்கு உண்டானது. அப்போ அத அப்படி குடுத்தா தான் நம்ம அதுலேருந்து ரெக்கவர் பண்ண முடியும். அது ஒரு 1% உண்டானது. ஆனா, ஒரு பேரு எத்தனை வருஷம் வேலை செய்யுதுங்கிறது, அவங்க வர்றாங்கல்ல அதுதான். அதனால தான் நானே பொதுவா ஒருத்தருக்கு சொல்லுவேன். ஒருத்தர் பேர நம்ம மாத்துறோம், பேர மாத்தணும் அப்படின்னு சொல்றாவே, அந்த பேர் அவங்களுக்கு எத்தனை வருஷம் வேலை செய்யுதுன்னு தான் அர்த்தம். எத்தனை செய்ய போறோம். இப்போ ரேவதின்னு ஒரு பேருன்னு வச்சுக்கிறேங்க. அவங்க பிறந்த தேதி 24/6/1983. 24/6/1983. இது ரேவதின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த பேர் இவங்களுக்கு எவ்வளோ நாள் வேலை செய்யும்னாக்கா, 30 வருஷம் தான் வேலை செய்யும். இந்த ரேவதிங்கிற பேரு 24/6ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 30 வயசு தான் வரைக்கும். 1983 அவங்க வருஷத்த சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் செய்யாதான்னா செய்யாது. ஏன் செய்யாதுன்னாக்கா, நம்ம ஃபார்முலா படிச்சது 6 அந்த 1983 3 வரும். அப்போ 663ன்னு வந்துரும். அப்படி வந்து நிக்கும்போது, அங்க இங்க 3ன்னு இருக்கும்போது, இங்க ரேவதி 24 கூட்டினா 6ல வரும். அங்க வேலை செய்யாது. அப்போ டோட்டலாவே